அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 இந்த வாரம் யார் எலிமினேஷன் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜெஃப்ரி தான் வந்து எலிமினேஷன் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டபுள் எவிக்ஷன்னா யார் எலிமினேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம ஓட்டிங் அலைன்ஸ் படி பார்த்தா கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லினுக்கு வந்து 1,30,000 ஓட்டு இருக்குது. அதே மாதிரி மஞ்சரிக்கு வந்து 1,14,000 ஓட்டு. இந்த மஞ்சரிக்கெலாம் வந்து ஓட்டே கிடையாது, முத்துக்குமரன் ஃபேன்ஸ் தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியும். இந்த வாரம் எலிமினேஷன் ஆகிருக்க வேண்டியதே மஞ்சரி தான். ஏன்னா போன வாரம் மஞ்சரி வந்து எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ 2வது இருக்காங்க அப்படின்னா முத்துக்குமரன் செம்புகள் தான் ஓட்டு போட்டிருக்கு, ப்ளஸ் பிஆர்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்பட்டமாக தெரியுது. அதுக்கப்புறம் ராணவ் வந்து 1,05,000 ஓட்டு. இதே போன வாரம் வந்து இவன் சௌந்தர்யாவெல்லாம் முந்தி அப்படியே மேலே போயிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு சீனை போட்டாங்க. இந்த தடவை பார்த்தீங்களா மஞ்சரியே மிஞ்ச கிடையாது. 1,00,000 வெறும் 1,05,000 ஓட்டு தான். போன அதாவது சிம்பத்தி அது இதுன்னு ஏதோ கொஞ்சம் ஓட்டு வந்துச்சு, அவ்வளோதான். ராணவெல்லாம் வந்து ஓரமாக உட்காருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பவித்ரா அவர்கள் வந்து 94,000 ஓட்டு. அதுக்கப்புறம் விஷால் வந்து 89,000 ஓட்டு. ஜெஃப்ரி வந்து 86, அன்சிதா வந்து 78. இதில் ஏன்னா இப்போ ஜெஃப்ரி தான் வந்து எலிமினேஷன் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு உறுதியான தகவல் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி தான் எலிமினேஷன் அப்படிங்கிறாங்க. டபுள் எவிக்ஷன் அப்படின்னு வச்சா அன்சிதா ஜெஃப்ரி 2 பேர்த்தையும் வந்து தூக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வருது. இதில் ஜெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வந்து சௌந்தர்யாவுக்கு எதிராக பண்ணியிருந்தா கூட அவனுக்கு இருக்க அந்த ஒரு எப்படின்னா ரொம்ப ஒரு ஏழப்பட்ட பையன், ரொம்ப ஒரு 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 குறிப்பிட்ட சுச்சுவேஷன்லேருந்து இந்த அளவுக்கு வந்து நிற்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அதனால் நம்ம வந்து அவனை பெருசாக திட்டியிருக்க மாட்டோம், ஒன்றுங்க மாட்டோம். அவன் ஏதாவது சௌந்தர்யா பற்றி ஏதாவது பேக் பேட்டிங் பண்ணும்போது அவன் வந்து ஒரு ஒரு விதமாக மாறும்போது அது அந்த இது கேமு. மற்றபடி அவன் வந்து நேற்று இவர் சொன்னார் இல்லையா, மகேஷ் அண்ணன் வந்து அவன் வந்து வெளியே போய் நல்லா சம்பாரித்து கோடி கோடியாக சம்பாரித்து வாழணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் வாழ்த்துறோம். ஓகே, அவனுக்கு 82 நாள் அவன் அவ்வளோதான் ஒர்த்து. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு தான் பண்ணான். இன்னும் கொஞ்சம் நல்லா இறங்கி விளையாட்டுருந்தான்னா இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருப்பான். மற்றபடி இந்த விஜய் விஷால்லாம் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் தான். என்னென்னா இந்த விஜய் விஷால் சொல்லியிருப்பான், சௌந்தர்யா வந்து அந்த ரோஸ்ட் பண்ணும்போது முன்னாடி உட்காந்து பேசுகிறதே அதிகம் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவுக்கு இது பண்ணியிருப்பான். அவன்லாம் உள்ளே இருக்கும்போது வெளியே போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதான் உண்மையாக இருக்குது. மக்களே, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.